ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இப்படின்னு லைனாக நம்ம என்ட்ரி போட்டு வரோம். ஆனால் எதுக்காக இந்த என்ட்ரி, ஏன் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம போட்டிருக்கோம். ஒரு டைம் இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது நீங்களே சொல்லி பார்த்து இந்த என்ட்ரி கரெக்டாக போடலாம். ஓகே, இப்போ சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ்க்காக வாங்கி வச்சுருந்த கூட்ஸை நம்ம சேரிட்டியாக எடுத்து கொடுக்கறது, ஃப்ரீ சாம்பிள்ஸுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நம்மளே ஓன் யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த என்ட்ரி வரும். எப்படின்னா சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். நான் லைன் பை லைனாக ஒரு என்ட்ரிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இப்போது ஏன் சேரிட்டிஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம்? ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ்க்காக வாங்கி வச்சுருந்த கூட்ஸை இப்போ நம்ம சேரிட்டியாக கொடுத்துட்டோம். அப்போ சேரிட்டிங்கிறது என்னது, நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ, லாஸஸ், கெயின்ஸ் இது நாலுமே நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவோமா? நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன ரூலு? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேரிட்டி எக்ஸ்பென்சஸ். அப்போது சேரிட்டியை டெபிட் பண்ணணும். தென் ஒய் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம்? ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ் யூஸ்க்காக வாங்கி வச்சுருந்த கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போமா, அதை நம்ம பிஸ்னஸ் யூஸ்க்காக நம்ம பண்ணல. பிஸ்னஸ் யூஸ்னால் ஃபர்தராக நம்ம சேல் பண்ணுறக்காக அந்த கூட்ஸை இப்போ நம்ம வைக்கல, நம்ம ஃபர்தராக சேல் பண்ணல. அதை டொனேஷனாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ அந்த டொனேஷனாக நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. அதை நம்ம அதோட பர்ச்சேஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஏன் இப்போ லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்தராக சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணலாம். இப்போ அந்த கூட்ஸை நம்ம ஃபர்தராக டொனேட் தான் பண்ணியிருக்கோம். அப்போது அதோட யூஸ் என்ன? ஃபர்தராக பிஸ்னஸில் எந்த யூஸுமே கிடையாது. அதனால் பர்ச்சேஸ் பண்ணப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருப்போம். இப்போ அதை நம்ம ஃபர்தராக சேல் பண்ணல, அதை டொனேட் பண்ணியிருக்கோம். அப்போது அதோட வேல்யூ, பர்ச்சேஸ்லேருந்து அதோட வேல்யூ லெஸ் பண்ணுறக்காக இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு goods worth 5,000. Later it donated those goods to charity. அப்போ என்ன என்ட்ரி? சேரிட்டிஸ் அக்கௌண்ட் டேட்டா 5,000 to purchases account 5,000. ஏன் அப்படின்னா, சேரிட்டி எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எவ்வளோ 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம பர்ச்சேசஸை ரெடியூஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆர் ரெடியூஸ்டு பை 5,000 பிகாஸ் தோஸ் கூட்ஸ் வேர் நாட் சோல்டு பட் கிவன் அவே அஸ் சேரிட்டி. அவ்வளோதான். இந்த என்ட்ரி இப்படி தான் போடணும். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். நெக்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா, ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு. இது என்ன அப்படின்னா, இந்த கூட்ஸ் பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போமா, இந்த இதையை நம்ம ஃப்ரீயாக சாம்பிள், எதுக்காக அந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க? நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறக்காக. இல்லை அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அட்வர்டைஸ் பண்ணுறக்காக இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீ சாம்பிள்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ பண்ணுறக்காக தான் இந்த ஃப்ரீ சாம்பிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்போது இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸாக, இந்த எக்ஸ்பென்சஸை நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பென்சஸ் நாமினல் அக்கௌண்ட்டில் வருமா? நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்கே எக்ஸ்பென்சஸ்னால ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஏன் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்? இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணின பிஸ்னஸ் ஸ்டாக் ஃபர்தராக நம்ம சேல் பண்ணணும். பட் இங்கே நம்ம ஃப்ரீ சாம்பிளாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் பர்ச்சேசஸ் பண்ணினதை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதை டெபிட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த வேல்யூ நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கான எஃபெக்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் பிகாஸ் த கூட்ஸ் ஆர் யூஸ்ட் as a free samples ஆர் no longer part of the business stock. ஸோ த பர்ச்சேசஸ் வேல்யூ இஸ் ரெடியூஸ்டு. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, எ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் கூட்ஸ் வித் 3,000 அண்ட் லேட்டர் டிஸ்ட்ரிபியூட் தோஸ் கூட்ஸ் இஸ்
ஃப்ரீ சாம்பிள்ஸ். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே என்ட்ரி தெரியும், ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 3000 டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 3000 அப்படின்னு. ஏன் அப்படின்னா அட்வர்டைஸிங் ஆர் ஃப்ரீ சாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அதோட எஃபெக்டில் பர்ச்சேசஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ பர்ச்சேசஸ் டிக்ரீசஸ் பை 3000 as the goods were no longer available for the business use. ஓகேவா? அவ்வளோதான். இந்த என்ட்ரி வந்து முடிஞ்சுது. இந்த என்ட்ரி இப்படி தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஏன் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்காக வாங்கின கூட்ஸை ஃபர்தராக நம்ம சேல் பண்ணாமல் நம்மளோட பிஸ்னஸ், அதாவது ஆஃபீஸ்க்காக நம்மளே ஓன் யூஸ் பண்ணுறது, ஆஃபீஸ் யூஸ் நாட் அ பர்சனல் யூஸ். ஓகேவா? பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங்ஸ் வந்துடணும். இது ஆஃபீஸ் யூஸ்க்கே பண்ணுறதுனால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இதனால தான் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அங்கேயே மென்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டெபிட் பண்ணுமா நாமினல் அக்கௌண்ட் படி, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ்க்காக வாங்கின கூட்ஸை ஃபர்தராக நம்ம சேல் பண்ணாமல் நம்ம பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது பிஸ்னஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா முன்னாடி இந்த கூட்ஸை ப்ரொக்யூர் பண்ணும்போது பர்ச்சேசஸை நம்ம டெபிட் பண்ணியிருப்போம், அதாவது பர்ச்சேஸோட வேல்யூ அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது அதை ஃபர்தராக சேல் பண்ணால் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுவோம். இங்கே ஃபர்தராக சேல் பண்ணல, நம்ம ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது அதில் வந்து நம்ம கேஷ் எதுவும் நம்ம ரிசீவ் பண்ணல. ஸோ எந்த கேஷுமே நம்ம ரிசீவ் பண்ணல, நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்து அந்த கூட்ஸை போட்டாச்சு. இப்போ வந்து அந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெடியூஸ் பண்ணணும். அங்கே டெபிட் பண்ணியிருப்பேன், இங்கே வந்து அதை க்ரெடிட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் பிகாஸ் த கூட்ஸ் ஆர் நோ லாங்கர் அவைலபிள் ஃபார் சேல். ஸோ த பர்ச்சேஸ் அமௌண்ட் இஸ் ரெடியூஸ்டு. இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எ பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் worth 2000 அண்ட் யூஸ்டு them in ஆஃபீஸ். ஓகேவா? அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டா 2000 டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நெட் எஃபெக்ட் எங்கே ஆகும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து 2000 டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பிகாஸ் தோஸ் ஐட்டம்ஸ் were consumed for the office use not for resale. ஓகே, இப்போது இந்த 3 என்ட்ரிஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன இலஸ்ட்ரேஷன் பார்க்கணுமோ அந்த இலஸ்ட்ரேஷன் பார்க்கலாம்.